Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Reclusive அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ். இந்த ரெக்ளூசிவ்னா என்னன்னா தனிமையான, தனிமை விரும்பி அப்படிலாம் சொல்லலாம். A person who chooses to live alone in a wide society. சினானிமஸா சொல்லணும். ரெக்ளூசிவ்னா என்ன சொல்லலாம்னா சாலிட்டரி சொல்லலாம், ரிட்டையரிங் அப்படி சொல்லலாம். அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஓய்வை விரும்பியோ இல்லை சாதாரணமாகவோ பொதுவாகவே தனிமையை விரும்புவது. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் எமிலி டிக்கின்சன், த ரெக்ளூசிவ் ஜீனியஸ் ஆஃப் அமெரிக்கன் poetry. அமெரிக்க அந்த கவிதைகளிலே மிகவும் சிறந்து விளங்கிய ரொம்ப அதி புத்திசாலியான திறமை வாய்ந்தவர் எமிலி டிக்கின்சன். அவர் எப்பொழுதும் தனிமை விரும்பியாக இருப்பார். சொசைட்டியோட தன்னை கலந்து கொள்ள மாட்டார், சமுதாயத்தோடு தன்னை சம்பந்தப்படுத்தி கொள்ள மாட்டார், எப்பொழுதும் தனிமையாக இருப்பார். ஒரு தனிமை விரும்பி என்பதுதான். இப்போ எமிலி டிக்கின்சன் பற்றி இங்கே முக்கியத்துவம் இல்லை. இந்த ரெக்ளூசிவ் என்கின்ற பயன்பாட்டை எமிலி டிக்கின்சனோட சேர்த்து பயன்படுத்தி தெரிந்து கொண்டோம்.